எங்கள் ஊர் வந்து சாப்பாடுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் இந்த விருந்தோம்பலுக்கு இன்னும் ஃபேமஸ். நீங்கள் வேறு எந்த ஊர்லேயும் இந்த காரைக்குடி, இந்த சிவகங்கை, இந்த செட்டிநாடு பகுதியில் இருக்கிற விருந்தோம்பலை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே தான் அதிக அளவில் விருந்தோம்பல். ரெண்டாவது, இந்த ஊர் வந்து பிரியாணி மட்டும் எங்கள் ஊர் சாப்பாடு இல்லை, எங்களுக்கு பலவிதமான சாப்பாடு. குறிப்பாக அசைவ பிரியர்களுக்கு இங்கே நிறைய சாய்ஸ் உண்டு. மற்ற ஊரில் கிடைக்காத காடை, கௌதாரிலாம் கூட இங்கே நிறைய கிடைக்கும். அப்புறம் வந்து மீன் வகைகள் அதிகம், வித்தியாசமான சாப்பாடெல்லாம் இங்கே இருக்கும். அதனால் செட்டிநாடு சாப்பாடுனா வெளியூரில் எதுவும் செட்டிநாடு சிக்கனோட நிறுத்திக்கிறாங்க. அது வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு பேசிக் ஐட்டம் எங்களுக்கு வந்து இங்கே சாப்பிடும். அதே மாதிரி எங்களுக்கு ஆப்பம், அப்புறம் வெள்ளை பணியாரம், அந்த மாதிரி பிரட்டல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. அதனால் இது இன்னும் சாப்பாட்டுக்கு ஃபேமஸ் காரைக்குடின்னு மட்டும் சொல்லக்கூடாது, விருந்தோம்பலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் காரைக்குடின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடித்தமான ஒரு காரைக்குடி ஃபுட்டுனா எதை சொல்லுவீங்க சார்? இந்த ஃபுட் வந்து நான் எப்போ கொடுத்தாலும் காரைக்குடி வந்தால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன் அப்படின்னா? ஆப்பம், பாயா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இங்கே இந்த விதவிதமான இங்கே தொண்டி பக்கத்தில் இருக்கிறதுனால, ராமநாதபுரம் தொண்டிலாம் பக்கத்தில் இருக்கும், இங்கே விதவிதமான மீன் இங்கே கிடைக்கும், அது ரொம்ப பிடிக்கும். இப்போ காடை எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸ். அப்புறம் எங்கள் ஊரில் நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜிடேரியன்லேயுமே வித்தியாசமாக பலகாரம்னு சொல்லுவோம். இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, ஆப்பமாக இருந்தாலும் சரி, அடையாக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா ஊர்லேயும் எங்கள் ஊரில் நல்லாவே இருக்கும். நல்லா இது எங்கள் ஊர் பெருமைக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அது அர்த்தம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் சாப்பாடு எங்கே நல்லா கிடைக்கும்னா இந்த பகுதியில் நல்லா கிடைக்கும்னு சொல்லலாம். கலர்ஸ் கிடையாது, எல்லாரும் சாப்பிட்டவங்க எல்லாம் ஏன் கலர் இல்லை, பிளண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. டேஸ்ட் இருக்குது, ஆனால் நம்ம மற்ற பிரியாணியோட கம்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வேணால் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் இதை சாப்பிட்டு பழகி அவங்களுக்கு இப்போல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் இது வந்து நாங்கள் ஃபுட்டில் நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளும் கொண்டு வந்துட்டோம்னா சக்ஸஸ் ஆயிடுவோன்னு ஒரு ஃபஸ்ட்டு மெயின் இதே அதுதான். கலர்ஸ் வேண்டாம், எல்லாம் நாங்கள் சிக்கன் 65 போட்டாலும் கலர் போடக்கூடாதுன்னு தான் பிளானில் இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவங்க ஃபுட்டு மட்டும் வரக்கூடாது. ஓவராலாக வந்தால் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி எங்கள் மைண்டில் என்ன இருந்துச்சோ அதை நாங்கள் பிஸ்னஸாகவே கொண்டு வந்துட்டோம். ஒரு லாங்லேருந்து பார்க்குறப்ப ஒரு கார்டன் செட்டப்ஸில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாரும் அந்த போகிறப்ப குழந்தைகளும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி. இப்போ என்னோட மிஸ்ஸஸே வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கேன் நிப்பாட்டுங்க, கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட இருக்குது. இப்போ எவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டாக கொடுத்தாலும் அந்த கார் பார்க்கிங்கும் இந்த ரெஸ்ட் ரூமும் நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த நாங்கள் லாங்கில் ஒரு கேரளா போகிறப்பையோ, சென்னை போகிறப்பையோ, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா வண்டி அங்கே போய் பார்க் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாரும் ஓகே, அங்கே சாப்பாடு எப்படி இருக்குது, அந்ததோட நம்மளுக்கு கொஞ்சம் கார் பார்க்கிங் இருக்குது, கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ், ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குன்னு போவோம். பட் சில இடத்துல நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சில இடத்துல மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதுவே நம்ம காரைக்குடியில் கிடைச்சா நம்ம காரைக்குடி மக்களுக்கு ஒரு கார் பார்க்கிங்கோட ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கணும், ஃப்ரீடமாக நிற்கணும், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நிறைய ப்ராடக்டை கொண்டு வராமல் லிமிட்டடான ப்ராடக்டை கரெக்டாக கொடுப்போம்னு நினைக்கிறோம். பிரியாணின்றது வந்து ஃபிஷ் பிரியாணி நிறையா பண்ணுறாங்க. பட்டு எங்களோட கான்செப்டில் எங்களால் கொடுக்குற 4 பிரியாணினாலும் அதை மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்க்குற அளவுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்றதை அப்போ பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் எக் பிரியாணி, இந்த 4மே மக்கள்கிட்ட போய் க்ளீனாக போய் சேர்க்கணுன்றது என்னோட ஒரே ஒரு ஆம்பிஷன். சீரக சம்பா வந்து நம்ம சவுத் சைடில் நிறைய சாப்பிடுவோம். நானே போனாலும் வெளியே போனால் சீரக சம்பா கிடைச்சா அங்கே ஓகேப்பா சாப்பிட்லான்னு. ஆனால் இது வந்து இந்த காரைக்குடி மக்களும் நம்ம சவுத் மக்கள் மட்டும் சாப்பிட்றக்காண்டி யோசிக்கக்கூடாது. இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். அது நிறைய பேத்துக்கு விருப்பப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி நாங்கள் பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி சீரக சம்பாவோ அதை விட டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு. போனமே என்ன செய்வோம், சாப்பாடு மீல்ஸ் அந்த ஊரில் எப்படி நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியாமல் டக்குன்னு ஹைதராபாத் பிரியாணியோ வேறு பிரியாணியோ டக்குன்னு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெரிய மூடையத்துக்கு உடம்புல ஃபுல்லாக போட்டுக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து நிறைய இடத்துல பார்த்தேன். எதனால் இப்படி வர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன ப்ராப்ளத்தை செய்யக்கூடாதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அது இங்கே நம்ம சுத்தமாகவே கிடையாது. 100% குழந்தைய சாப்பிட்லாம், ஃபேமிலி சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது.